எனக்கு அருமையான நேயர்களே, எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்க என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டுமாக இந்த அடுத்தது என்ன நிகழ்ச்சியில உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட சேர்ந்து மதிப்புக்குரிய தீர்க்கதரிசிகள் வின்சென்ட் செல்வகுமார் அவர்களும் தீர்க்கதரிசி மோகன் லாசஸ் அவர்களும் இருக்கிறோம். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறத நீங்கள் ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். ஒவ்வொரு தேசத்தை குறித்தும் ஒவ்வொரு காலங்களை குறித்தும் கர்த்தர் வெளிப்படுத்தும் காரியங்களை குறித்து நம்ம பேசிக்கொண்டு வருகிறோம். அதுக்கு பிறகு கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டு வருகிறீர்கள். அதனால ஒரு பெரிய விழிப்புணர்வு உண்டாகி அநேக மாற்றங்கள் உண்டாகிறத நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். இன்றைக்கு நம்ம ஒரு தேசத்துக்காக ஒரு காரியத்துக்காக குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நமது மதிப்புக்குரிய தீர்க்கதரிசி மோகன் லாசஸ் அவர்கள், நீங்க அநேக தேசங்களுக்கு போய் ஊழியம் செஞ்சிருக்கீங்க. நம்ம பக்கத்து இந்தியாவுக்கு அருகாமையில் இருக்கிற ஸ்ரீலங்கா தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எப்போ போனீங்க? அங்க என்ன மாதிரி மினிஸ்ட்ரிலாம் பண்ணீங்க? கர்த்தர் உங்களுக்கு அந்த தேசத்துக்கு குறித்து என்ன மாதிரி பாரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க? 83 வருஷத்துல இருந்து அந்த நாட்டுல அந்த பிரச்சனை யுத்தம் ஆரம்பிச்சு அந்த காலத்துல இருந்தே அந்த நடக்கிற சம்பவங்களை கேட்பட்டு இலங்கைக்காக ரொம்ப ஜெபிக்க ஆரம்பித்தது. அப்புறம் பல நாடுகள்ல போனா இலங்கை தமிழர்கள் சபைகள் இருக்குது. அவங்க நம்மளை கூப்பிட்டு பயன்படுத்தும் போது அப்ப இன்னும் அந்த நாட்டை பற்றி நிறைய அறிந்து அவங்களோட சேர்ந்து ரொம்ப ஜெபம் பண்ணி இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இலங்கை தேசத்திற்கு அங்குள்ள கொழும்பு பட்டணம் சில இடங்களுக்கு மீட்டிங் கூப்பிட்டதுனால அங்க போன போது சில காரியம் தெரிந்தது. யுத்தம் நடக்கிற காலத்துல மட்டக்களப்புல ஒரு சமயம் ஊழியத்துக்கு போனோம். அது ரொம்ப ராத்திரி பஸ் ஏற்றி விட்டாங்க. அடுத்த நாள் சாயங்காலம் தான் போய் சேர்ந்தோம். அப்போ நான் என் ஒய்ஃப் எங்களுடைய டீம்ல கொஞ்சம் பேர் போயிருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்ப அதெல்லாம் யுத்தம் ஆரம்பிச்ச துவக்க நாட்கள். ஆமா, யுத்தம் இல்ல துவக்க நாட்கள்ல பாதி மத்திய நாட்கள் வைக்கலாம். அந்த டைம்கள்ல அந்த நாட்டுக்கு ஒரு பாரம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் அதனால ரொம்ப அந்த நாட்டுக்காக ஒரு சமாதானம் வரணும், அதுக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஜெபிக்க ஆரம்பித்தது. அந்த தேசத்தை குறித்து உங்களுக்கு பாரம் வந்தது தமிழர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்ற எண்ணத்தினால் உண்டானதா, அல்லது இப்படி ஒரு யுத்தம் ஆயிருச்ச, அல்ல சேதங்கள் அநேக இடத்துல நடக்கிறது அதனால ஒரு பாரம் வந்துச்சா? முதல்ல உண்டானது அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழர்கள். அந்த இனம்தான் பாதிக்கப்பட்டு இங்க அகதிகளா வந்தாங்க. பெண்கள் கற்பழிக்கப்பட்டு குழந்தைகள் கொல்லப்பட்டு அதான் ரொம்ப மனசை பாதித்தது. ஒரு நாட்டுல 2 இன மக்கள் இருந்தா ஒரு ஈக்குவல் சுதந்திரத்தோடு வாழணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம இந்த ஜனங்கள் அப்படி கஷ்டப்பட்டு வேதனை வர்றாங்களேன்னு ஒரு பாரம் உண்டாகி அதுக்கு அப்படிதான் ஜெபிக்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் இந்த தேசத்துக்கு ஊழியத்துக்கு போய் சிலதை பார்த்த போது அங்குள்ள சிங்கள மக்களும் ரொம்ப அன்புள்ள மக்களா அங்க ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் சபைகளும் சிங்கள சபைகள் இருக்கிற பார்த்து ஓகே, அந்த 2 மக்களும் சமாதானமா வாழணும். பிசாசு தான் இந்த சமாதானத்துக்கு எடுத்து இந்த மக்களுடைய ஒரு மனதுக்கு எடுத்து ஒரு ரத்த வெள்ளத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். அதுக்கு ஒரு முடிவு உண்டாகணும்னு அதுக்கப்புறம் 2 மக்களுக்காகவும் ஜெபிக்கணும்ன்ற ஒரு பாரத்தை ஆண்டவர் உண்டாக்குனாரு. இது அப்படியே கடந்து போகும்போது இடையில ஒரு சமாதானம் உண்டாச்சுது. கொஞ்சம் யுத்தத்தெல்லாம் நிறுத்தி சமாதானம் உண்டான சமயத்துல அப்போ சில இடங்களுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. அந்த அந்த கிளிநொச்சி வரைக்கெல்லாம் போய் சில ஏரியாக்களை பார்க்க, சில அங்க பாதிக்கப்பட்ட சிலருக்கு உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் திடீர்னு யுத்தத்திற்கு அந்த சமாதானத்துக்கு முடிவு திரும்ப யுத்தம் ஆரம்பிச்சது. திரும்ப யுத்தம் ஆரம்பிச்சு நிறைய பெண்கள் கற்பழிக்கப்பட்டவங்களா, வீடு இழந்தவங்களா ராமேஸ்வரம் கடற்கரைக்கு சேர்ந்து இந்த பேட்டி டிவியில பத்திரிகையில பார்த்து எனக்கு ரொம்ப பேர்டன் ஆயிட்டு. அது 2006 வருஷம் அந்த டைம்ல. அப்ப எனக்கு அது ரொம்ப தாங்க முடியாது. அந்த தேசத்துக்கு ஊழியத்துக்கு போன வருஷம் அது 1995 அந்த டைம்ல இருந்து 95 பிறகு 10 வருஷம் கழிச்சு இந்த சம்பவம் 2006. ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் இந்த விதந்துக்கு ரொம்ப பாரம் உண்டாக்குனதுனால 4 மாடலும் பந்தலுக்கு ஜெபம் நடக்கிற இடம் அங்க போய் முழங்கால் போட்டு ஜெபிச்சு என்னை அறியாம ரொம்ப ஒரு கண்ணீரோட ஏங்கி அழுது ஜெபிச்சேன். ஆண்டவரே, நாங்க இத்தனை வருஷம் ஜெபிக்கிறோம், உலகம் எல்லாம் தமிழ் ஜனங்க ஜெபிக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் தமிழர்கள் இருக்காங்க, இலங்கை தமிழர்கள் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, இந்தியாவில் இவ்வளவு பேர் நாங்க ஜெபிக்கிறோம், இன்னும் இந்த ரத்தம் சிந்தலுக்கு முடிவு வரல, இந்த பெண்கள் உள்ள கண்ணீரோடு தங்களுடைய கற்பை இழந்து ஒரு பரிதாபமா நிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் என்னைக்கு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் அழுதேன் நான். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ இலங்கை தேசத்துக்கு போய்
அங்குள்ள மக்களை கூட்டி சேர்த்து எல்லாரும் தனித்தனியா ஜெபிக்கிறாங்க. ஒரு சமயம் நாங்களும் ஜெபிக்கிறோம் சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு மனமா ஜெபிக்கும் போதுதான் நான் தேசத்துல கிரியை செய்ய முடியும். அப்ப நீ அந்த தேசத்துக்கு போய் அந்த ஜெபத்தை நீ ஏற்படுத்து நடத்துன்னு பேசினார் ஆண்டவர். அதுக்கு முன்னால சிங்கப்பூர், மலேசியா அங்கெல்லாம் எத்தனையோ வருஷமா உபவாசம் நடத்துறோம். இலங்கையில போய் நடத்தினதே கிடையாது. அதுக்கு முன்னால நான் இந்தியால இருந்து ஜெபிச்சதுதான். அங்க கூட்டத்துக்கு போகும்போது ஜெபிப்போம், அவ்வளவுதான். அதுக்கு நீ உபவாச ஜெபமும் இதுவும் பண்ணதில்லை. நான் அன்னைக்கு ரொம்ப அழுத உடனே அன்னைக்கு வந்து ஆண்டவர் பேசினாரு, நீ அந்த தேசத்துக்கு போ, அங்குள்ள எல்லா கிறிஸ்தவனையும் ஒண்ணு கூட்டி, ஊழியர்களை ஒண்ணு கூட்டி நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு, நான் அந்த தேசத்துக்கு இறங்குவேன் அப்படின்னு கர்த்தர் பேசினார். அதுக்கப்புறம் இந்த 2007 முதல் கொழும்புல ஒரு உபவாச ஜெபம் வைத்தோம். வச்ச போது அப்போ யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு வட பகுதியில. ஆனா யாழ்ப்பாணம் அங்க இருந்து சிலர் எல்லாம் நாங்க மிலிட்டரி ஆபீசர்ஸ் மூலமா சில ஆள் மூலமா பெர்மிஷன் வாங்கி அங்க ஜெபத்துக்கு வந்தாங்க. அங்க இருந்து கூட ஒரு 1000 பேர் கூடணும். 3 நாள் உபவாச ஜெபம் கொழும்புல. அப்ப பல சபை பாஸ்டர்மார் வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினோம். அந்த ஜெபத்துல ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். எரேமியா 33 இருந்த ஆண்டவர், அவர்கள் முன் இருந்ததை போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசம் சமாதானத்தை சத்தியத்தையும் அறிந்து கொள்ளும். இழந்து போனதை எல்லாம் நான் திரும்ப கொடுப்பேன். இழந்து போனதை எல்லாம் திரும்ப கொடுப்பேன். இழந்து போன மகிமை திரும்ப வரும். இழந்து போன ஆசீர்வாதம் திரும்ப வரும். நான் என் ஜனத்தினுடைய கண்ணீருக்கு இறங்கினேன். தெளிவாண்டர் பேசினார். முன்பு இருந்த மாதிரி நான் இவங்களை தமிழ் சிங்கள மக்களை நான் மாற்றுவேன், அந்த சிறையிருப்பு மாறும் அப்படின்னு சொல்லியும் அவங்களுக்கு சமாதானத்தை 6வது வசனத்தில் சொல்லப்பட்டு சமாதானத்தையும் சத்தியத்தையும் நான் வெளிப்படுத்துவேன். இந்த 2 வசனத்தை கொண்டு தெளிவா எனக்கு வாக்கு கொடுத்தார் அந்த ஜெபத்துல. அது முடிச்சுட்டு வந்தோன்னா அப்புறம் அடுத்து என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சப்ப ஒரு கர்த்தர் சொன்னாரு, இந்த இலங்கை முழுவதிலும் ஒரு ஜெப யாத்திரை போகணும். எல்லா மாவட்டத்திலையும் போய் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை கூட்டி சேர்த்து தமிழர்கள், சிங்களர்கள், கிறிஸ்தவங்களை கூட்டி சேர்த்து நீ ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். கர்த்தர் சொன்னதுனாலதான் உடனே இங்க தமிழ்நாட்டில இருந்து கொஞ்சம் ஊழியர்கள் நாங்களும், அப்புறம் இலங்கையில இருந்து சிங்கள பாஸ்டர்ஸ், தமிழ் பாஸ்டர்ஸ் வந்தாங்க. ஒரு பெரிய வேன் ஒழுங்கு பண்ணி அதுல நாங்க வந்து யாழ்ப்பாணம், அந்த கிளிநொச்சி, முல்லைத்தீவு தவிர மற்ற எல்லா மாவட்டத்துக்கும் போனோம். அங்க யுத்தம் நடந்ததுனால அங்க அலோவ் பண்ணல. அப்போ நாங்க போய் சமாதானத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம்னு ராணுவம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எங்களுக்கு தேச சமாதானம் வேணும், வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு. மற்ற மன்னாறு எல்லா இடமும் அலோவ் பண்ணாங்க. நாங்க வவுனியா எல்லா இடமும் போய் அதாவது பகல் எல்லாம் அந்த வேன்ல அந்த மாவட்டம் முழுவதும் சுத்தி ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் ஈவினிங்ல வந்து எல்லா சபை விசுவாசிகள் ஒண்ணு கூட்டி பாஸ்டர்ஸை கூப்பிட்டு ஒரு ஹால்ல நாங்க எல்லாம் ஏசுடிக்கிற நாங்களே செலவு பண்ணி எல்லாம் செஞ்சோம். எத்தனை மாவட்டங்கள் ஸ்ரீலங்கால? அங்க வந்து 25 மாவட்டங்கள் இருக்கிறது. 21 நாள் உபவாசம் பண்ண, 21 நாள் ஜெபம் பண்ணோம். 21 நாள் கண்டிப்பா ஜெபம் பண்ணோம், உபவாச ஜெபம் பண்ணி. அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நாங்க ஜெபிக்கிறத கேள்விப்பட்டு ஒரு புத்த பிட்சு, புத்த மத தலைவர், அவரு காலின்ற இடத்துல இருக்காங்க சவுத்துல, அது யுத்தம் நடக்காத இடம். இது கேள்விப்பட்டு இந்தியாவில வந்து நம்ம நாட்டு சமாதானத்துக்காக ஜெபம் பண்றாங்களா கிறிஸ்தவங்கன்னு சொல்லி அவர் ஒரு பாஸ்டரை பார்த்து சொல்லி அவங்கள வந்து இங்க வந்து ஜெபம் நடத்த சொல்லுங்க காலையில, நான் ஆர்கனைஸ் பண்றேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. நாங்க சொன்னோம் 21 நாள் நாங்க இருந்துட்டு போறது பெரிய காரியம், இந்தியாவில நிறைய ஊழியர் இருக்கு, எங்களுக்கு முடிச்சிட்டு முடியாதுன்னு. இல்ல ஒரு புத்த பிடிச்சு அவரே கேட்கிறேன், நான் ஆர்கனைஸ் பண்றேன். இந்த பிரேயர் வாக்குகளை நீங்களும்? நானும் போனேன். ஆமா, 21 days. நான் ஒரு 10-12 நாள் போல இருந்தேன். அப்பா தரப்புற 10 நாள் அப்படி நான் 2 பேரும் ஷேர் பண்ணி போனோம். அப்ப நாங்க போயிருக்கும் போது அது முடிவுக்கு முன்னால நான் போயிருந்தேன். அப்ப அவங்க கூப்பிட்ட உடனே சரி ஜெபிச்ச போது ஆண்டவர் கைட் பண்ணதுனால சரி வரேன்னு சொல்லி 22வது ஜெபம் அங்க வச்சோம் காலையில. அது ஒரு கடற்கரையில ஒன் டே காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபாஸ்டிங் பிரேயர்.
பெரிய ஷெட், அவர் பெரிய ஒரு கூடாரெல்லாம் அமைச்சு அவரே எல்லாம் ஸ்பான்சர் பண்ணி 5000 பேர் வந்திருந்தாங்க. பாருங்க, எல்லா சபைகள்ல இருந்து மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், லுத்தரன், அசம்பிளிஸ் ஆஃப் காட், பெண்டிகாட் சர்ச்சஸ் எல்லாம் அவர் வந்திருந்தாரு. ஒரு கிறிஸ்துவ மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணது ஒரு புத்த பிட்சு அவர் வந்திருந்தாரு. அதே காவி ட்ரெஸ்ஸோட வந்து ஸ்டேஜில் உட்கார்ந்து இருந்தாரு. அவர் நல்ல ஹை ரேங்க்ல உள்ள ஒரு பிட்சுவா? ஆமா, நல்ல ஹை ரேங்க்ல. அவரு 3 முப்படை தளபதிகள் வந்திருந்தாங்க, ராணுவ தளபதிகள் வந்து எல்லாம் என்கிட்ட வீடியோ இருக்குது. அவங்க வந்து உட்கார்ந்துருந்தாங்க, எல்லாம் சிங்களர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், அவங்க ஏதாவது பேசுவாங்களான்னு. அவங்க சொல்லிட்டாங்க, இல்ல நீங்க உங்க முறைப்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க, நாங்க பங்கு பெற வந்திருக்கோம் அவ்வளவுதான் சொல்லி. அப்ப அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நல்லா ஒவ்வொரு சபை எல்லாம் அழுது ஜெபிச்சாங்க கிறிஸ்தவங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப அது கேள்விப்பட்டு ஒரு மினிஸ்டர்லாம் வந்தாரு. இது வந்து சிங்களத்திலையும் டிரான்ஸ்லேட் பண்ணி சிங்களத்திலையும் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருந்தோம். அப்பதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு விசுவாசம் வந்துச்சு, கர்த்தர் ஏதோ ஒரு செய்ய போறார் தேசத்துல அப்படின்னு. அது முடிஞ்ச உடனே ஓகே அப்படின்னு முடிஞ்ச உடனே அடுத்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் நீ சொன்னபடி செஞ்சிட்டோம், இந்த தேசத்துல சமாதானம் வர 21 நாள் ஜெபிச்சிட்டோம், அடுத்து என்ன செய்யணும்னு உடனே ஆண்டவர் சொன்னார், கண்டில 3 நாள் உபவாசம் நடத்துங்க, நான் தேசத்துல ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவேன் அப்படின்னு பேசினாரு. அதான் நடத்தணும், எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் காரியத்தை மாற்றுவேன்னு. எனக்கு கண்டின்றது ஒரு பெரிய சிட்டின்னு எனக்கு தெரியாது. நான் நினைச்சேன் ஒரு அவங்க புத்த மதத்துக்கான ஒரு கோயில் இருக்கும் போல, ஒரு புண்ணிய ஸ்தலம், அதுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க அப்படிதான் நினைச்சேன் தவிர, ஏன்னா அதுக்குள்ள நான் போனதே இல்லை. அந்த வழியா கடந்து வெளியே அவுட்டர்ல போயிருக்கிறேன். அப்ப கண்டில 3 நாள் உபவாசம் வைக்கணும் அப்படின்னு அங்க உள்ள பாஸ்டர்ஸ், நமக்கு நம்ம பிரான்ச் ஆபீசர் அவன்கிட்ட கேட்டு சொன்னாங்க, பிரதர் அங்க வைக்க முடியாது, அதுதான் வந்து புத்த மதத்துக்கு தலைமையிடம், அங்கதான் புத்த மத தீவிரவாதிகள் இருக்கிறாங்க, சிங்கள தீவிரவாத இயக்கம் அங்கதான் இருக்குது, நம்ம தமிழர்கள்னாலே உங்களுக்கு பிடிக்காது, ஏதோ கொஞ்சம் தமிழர் இருக்காங்க அவ்வளவுதான், அங்க முடியாது, கஷ்டம் அப்படின்னாங்க. ஜெபம் சொன்ன கர்த்தர் சொன்ன ஒரு நோக்கம் இருக்கு. ஆண்டவர் வந்து 3 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணுங்க, நான் யுத்தத்துக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குவேன், முடிவை உண்டாக்குன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. அதனால நம்ம செய்யணும். நீங்க வந்து பெரிய அளவுல செய்ய தேவையில்லை. ஏதாவது ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல் இருந்தா கூட, சின்ன ஹால் இருந்தா கூட போதும், 100 பேர் கூடி ஜெபிக்கிற மாதிரி இருந்தா போதும். ஒரு 100 பேர் கூடி நான் 3 நாள் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் சொன்னதுனால அது செய்வோம் அப்படின்னு. அவங்க ரொம்ப யோசித்தாங்க. அப்ப எங்க டீம் அனுப்பி, ஓகே நீங்க இங்கிருந்து யோசிக்காங்க, கொழும்புல இருந்து போங்க, கண்டிக்கு போங்க, கர்த்தர் வழி தரப்பாருன்னு சொல்லி எங்க ஆட்களை அனுப்பி அந்த பிரான்ச் ஆஃபீஸ்ல போனாங்க. அங்க போய் பார்த்தா சிங்கள சபைகள் இருக்கு, கிறிஸ்டின்ஸ் எல்லாம். அந்த சிங்கள பாஸ்டர்ஸ் வந்து நாங்க ஹெல்ப் பண்றோம், நீங்க வாங்க நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம்னு சொல்லி அவங்க அப்பதான் பிரதரும் வந்துருந்தாங்க, நீங்களும் வாங்க என் கூட. அவங்க ரொம்ப சிக்காகி வர முடியாத சூழ்நிலை, ஆனா கட்டாயம் வரணும்னு கர்த்தர் கொண்டு வந்துட்டார். அப்புறம் உங்களுக்கு கேட்போம், ஆமா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல கேட்கணும். அப்படி அப்ப கண்டில 3 நாள் உபவாசம். எங்க சீக்கிரட்டா வைக்க சொன்னா, கவர்மெண்ட் போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, மெயின் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல, மெயின் இடத்துல. அது சீக்கிரட்டா? அது ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது. அதுல அந்த போஸ்ட் ஆபீஸுக்கு மேல ஆடிட்டோரியம், அது 2 ஹால் இருக்கு, 2000 பேர் உட்காரலாம், ஒரு ஹால் 1000 பேர். அந்த ஹாலை தந்துட்டாங்க. தந்துட்டோம்னா அதுல மெயின் இடத்துல உபவாச ஜெபம். அதுல 60% வந்தது வந்து சிங்கள விசுவாசிகள், 40% தமிழ் விசுவாசிகள். இந்த சிங்களக்காரர்களுக்கு தெரியுமா அது எதுக்காக நடக்குதுன்னு? தெரியும். ஆமா, அவங்க வந்துட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப அன்பன் தேசத்துல சமாதானம் வரணும் அப்படின்னு. அப்ப தமிழ் பாஸ்டர்ஸும் சிங்கள பாஸ்டர்ஸும் சேர்ந்து தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அப்போ மெஜாரிட்டி சிங்கள பாஸ்டர்ஸ் இருந்தாங்க, எல்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணி 2 விசுவாசிகள் வந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அங்க இருக்கிற அந்த டவுனுடைய தலைமை, மேயர் அப்படிப்பட்டவங்க, போலீஸ் அதிகாரி, எஸ்பி ரேங்கில் உள்ளவங்க எல்லாம் சிங்களர்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வந்து 1 மணி நேரம் போல உட்கார்ந்து எங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க, எப்படி முடிவு வரட்டும், எல்லாருமே சமாதானத்துக்காக இயங்கிட்டு இருந்தாங்க. அப்ப அப்படி வந்து சொல்லிட்டு போனாங்க. ஜெபம் நடந்த 3 நாள். 2வது நாள் ஜெபம் நடக்குது. ஜெபம் நடக்கும் போதுதான் எங்களே அறியாத ஒரு காரியத்தை ஆவியானவர் செய்றார். அந்த ஜெபம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு, சிங்கள மக்களால தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறாங்க. அப்ப தமிழ் மக்கள், சிங்கள மக்கள் தமிழர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க செய்ததை மன்னிச்சு அவங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அப்பதான் இந்த சாபம் மாறும், ரத்தம் சிந்துதனால உண்டான சாபம். அப்போ தமிழ் மக்களால சிங்கள மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ராணுவத்தில் எத்தனை பேர் கொண்டு இருக்காங்க, நம்ம தமிழர்கள் அவங்கள இருந்தது. அப்ப ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அவங்களுக்காக தமிழர்கள் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி ஜெபிக்கணும் அப்படின்னு.
அப்ப இது நான் நினைக்கவே இல்லை முதல்ல. ஜெபம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் உங்க மூலமா வருது. ஆமா. அப்போ பிரதர்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க தான் மெசேஜ் கொடுக்கணும். நான் வந்து பிரேயர் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அது மாதிரி ஒரு சிங்கள பாஸ்டர் வந்து சிங்கள மக்கள் சார்பா உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு தமிழ் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கணும்னு ஒரு பாஸ்டர் ஓடி வந்தார். வந்து மேடையில ஜெபிக்க சண்டை போடுறதுக்கா மன உடைந்து அப்படி ஒரு ரியாக்ஷன் ஆயிடுச்சு. அவர் வந்து அழுது ஜெபிச்சார் பாருங்க. ஹோல் கிரவுட் தே கிரைட். 2000 பேர் அழுறாங்க. பயங்கர ஆவியானவர் வந்து வித்தியாசம் நிறுத்த முடியல. நான் ஜெபல் விட்டு நான் மைக்கு பின்னால ஒதுங்கி நின்னுட்டேன். யாரும் நடத்தல. ஆவியானவரே முழு பொறுப்பெடுத்து நடத்தினார். அழுறாங்க ஆண்டவரே மன்னியும், நாங்க தமிழருடைய ரத்தத்தை சிந்திட்டோம், தமிழ் மக்கள் எங்களை மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கணும். அவர் அழுறாரு. ஹோல் கிரவுட் அழுறாங்க எல்லாரும். அவரு ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அழு முடிச்சிட்டு. அதுக்கப்புறம் தமிழ் பாஸ்டர் ஒருத்தர் வந்து மன்னிப்பு கேளுக்கிட்டு ஜெபிங்க. தமிழ் பாஸ்டர் ஒருத்தர் வந்து அவரு சிறு பிள்ளை மாதிரி அழுது ஜெபிச்சா எல்லாரும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆவியானவர் வந்து வித்தியாசமா நடத்த. அழாத ஆளே கிடையாது. பெரிய ஆள்ல இருந்து சின்ன பிள்ளை வரைக்கும் மன்னியும் ஆண்டவரை இறங்கும், இந்த ரத்த பழி மாறட்டு, சாபம் நீங்கட்டுன்னு எல்லாரும் கதறினாங்க. அப்படி ஜெபிட்ட முடிக்கிற போது ஆவியானர் இறங்கினார். பிரதர் வந்து என்னன்னாங்க, பரிசுத்த ஆவியானர் இறங்கினார். இறங்கி ஆண்டவர் பேசினார். அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணது நம்மகிட்ட இருக்குது. உங்களுடைய கண்ணீரை கண்டேன், ஜெபத்தை கேட்டேன், யாரும் எதிர்பாராத விதத்துல வெகு சீக்கிரத்துல யுத்தத்திற்கு நான் முடிவை உண்டாக்குவேன் அப்படின்னு கர்த்தர் பேசினார். பேசி நான் இந்த தேசத்தை மறுபடியும் நான் ஆசீர்வதிப்பேன், நான் இந்த தேசத்தை முன்பு இருந்ததை போல கட்டுவிப்பேன், அதை உயர்த்துவேன் அப்படிலாம் கர்த்தர் வாக்கு கொடுத்து தமிழ் மக்களை விசேஷமா ஆசீர்வதித்து நான் உயர்த்துவேன். அதெல்லாம் கர்த்தர் தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டது. எல்லாரும் ஆண்டவரை துதிச்சாங்க. இது எப்ப நடக்குன்னா 2009 மார்ச் மாசம் இந்த ஜெபம் நடந்தது. மே மாசத்துல யுத்தம் முடிஞ்சிட்டு. யாரும் எதிர்பாராத விதத்துல அந்த நின்றது. அதான் ஆண்டவர் பேசினார். யாரும் எதிர்பாராத விதத்துல வெகு சீக்கிரத்துல நான் யுத்தத்தை முடிவு பண்ண. ஏறத்தாழ 30 வருஷத்துக்கு மேல நடந்து கொண்டிருந்த ஒரு யுத்தம், அது முடிவுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை. அது இப்ப உங்க பாயிண்ட் கதையை திருப்புவோம். அவங்க நமது மோகன் அண்ணா வந்து அந்த மீட்டிங் நடத்தும் பொழுது உங்களை அழைக்கணும்னு ஆண்டவர் பேசினதாக சொன்னாங்க. உங்களுக்கு நீங்க வெளியூருக்கே போக பிரியப்பட மாட்டீங்க. இந்த அழைப்புக்கு ஏற்ற பிறகு எப்படி போகணும்னு தோணல? எனக்கு வந்து இலங்கை மக்கள் மேல ஒரு தனிப்பட்ட ஒரு பாரம் உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்களும் வந்து இலங்கை போயிட்டு வர்றீங்க. நான் இலங்கை மக்களோட கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருந்திருக்கீங்களா? ஆமா. அது காரணம் வந்து என்னோட தகப்பனார் அந்த இலங்கைல இருந்து வரக்கூடிய அகதிகள் முகாமுக்கு ஒரு தாசில்தாரா இருந்தாங்க. அந்த முகாமுக்குள்ள மற்றவங்க எல்லாம் உள்ள வர முடியாது, மண்டபம் கேம்ப்ல இருக்கு. அவங்க தாசில்தாரா இருக்கும்போது அதுல நாங்கள் இந்தியால இருந்து இருக்கக்கூடிய இந்த குடும்பங்கள்னா ஒரு 3 குடும்பம் மாத்திரம் தான் அங்க இருப்போம். உள்ள வரனா நீங்க வந்து அதுக்கு வந்து பாஸ் அனுமதி எல்லாம் வாங்கித்தான் கேம்புக்குள்ள இருந்திருக்காங்க. கேம்புக்குள்ள அப்போ வந்து நான் 6வது வகுப்பு 7வது வகுப்பு 8வது வகுப்பு நான் படித்த அந்த ஸ்கூல்ல என்னையும் இன்னும் ஒரு 2-3 அந்த பசங்களை தவிர மற்ற எல்லாருமே இலங்கையில இருந்து வந்தவர்கள். அப்ப அதனால அந்த இலங்கையில இருந்து வர்ற அங்கிருந்து திரும்பி வருகிறவர்கள், அங்கிருந்து வந்தவங்க, அவங்களுடைய கதைகள், அவங்களோட தங்கியிருந்த அந்த அனுபவங்கள், ஒரு 2-3 வருஷமா அவர்களோட நாங்க இருந்து வாழ்ந்ததுனால அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நாங்க வந்து நேரடியாவே பார்த்திருக்கிறோம். நம்ம தேசத்துல வந்து அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் பார்த்திருக்கிறோம். அப்போது இருந்தே அப்ப என்ன நடக்குதுங்கிறத வந்து அறியாத ஒரு பருவம். அப்ப எங்க தகப்பனார் சொல்லுவாங்க, அங்க இலங்கையில வந்து இந்த மாதிரி யுத்தம் நடக்குது, அடுத்து ஒரு கப்பல் வரப்போகுது. அதுல வந்து ஒவ்வொரு முறையும் கப்பல் வரும். அது வந்து ஒரு வாரத்துக்கு 2 முறை வரும். அப்போ கப்பல் வந்தோட இந்த அகதிகள் எல்லாம் இறக்கி இங்க கொண்டு வந்து வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் வெவ்வேறு முகாம்களுக்கு அனுப்பப்படுவாங்க. ராமேஸ்வரத்துல அந்த போர்ட் இருந்தது. அப்ப புதிய அகதிகள் வரும்போது சிலர் அடிபட்டவங்க, காயப்பட்டவங்க, அந்த மாதிரியான அகதிகள்லாம் வருது. அது அவங்க அண்ணன் சொல்ற மாதிரி 1983 இருந்து அது வந்து அதிகமா அந்த யுத்தம் வந்து அதிகமா இருந்தது போல காணப்பட்டாலும் அதுக்கு முன்னால இருந்தே இது வந்து நடந்துகிட்டு இருந்தது. நான் சொல்றது 72-73லயே சம்பவம். அப்ப இருந்தே வந்து அகதிகள் வந்து வந்துகிட்டு தான் இருந்தாங்க. வரும்பொழுது அவர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதனால என் மனசுல வந்து அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு பாரம் இருந்தது. அதுக்கு பிறகு நான் இங்க ராமநாதபுரத்துல வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கப்பட்ட பொழுது கூட அந்த இலங்கையிலிருந்து திரும்பி வந்த சில அகதிகளாக வந்த அதுல வந்து நல்லா படிக்கக்கூடிய சில பசங்க பிள்ளைங்களை வந்து நான் படிக்க வச்சிருக்கேன். என்னுடைய சொந்த இதுலயே வந்து படிக்க வச்சேன். அந்த மாதிரி ஒரு இருக்கும். அதை வந்து நம்ம அதிகமா வந்து வெளிப்படுத்துறதுல ஒளி நான் அதிகமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்.
அந்த மாதிரி இருந்த நேரத்துல தான் இப்ப இலங்கைக்காக இங்க வந்து அதிகம் பேர் வந்து ஜெபம் பண்றாங்க. அப்போ ஒரு முறை நாங்கள் வந்து 4 மாடி போயிருக்கும்போது அப்போ அவங்க பல காரியங்கள் சொல்லி அந்த இலங்கையில நடக்கிற காரியங்களுக்காக வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்க வந்து முதல் முறையாக அந்த பிரேயர் ரவுண்ட் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப ஜெபிச்சுட்டு இருந்த பிறகு அப்ப நாங்களும் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். திடீர்னு ஒரு நாள் எனக்கு ரொம்ப வந்து உடம்பு சோகமில்லாத, உடல் நலம் இல்லாத, நான் சாப்பிட்ட உணவு வந்து ஃபுட் பாய்சன் ஆகி என்னால நிக்க கூட முடியாத அளவுக்கு சாப்பிட முடியல. அப்ப மருத்துவர்கள் சொன்னாங்க 40 நாள் ஆகும் அல்லது 25 நாள் 21 நாள் ஆகும் நீங்க மறுபடியும் நல்லா ரெக்கவர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. எந்த விதமான ஆகாரம் சாப்பிட முடியாது, நிக்க கூட முடியாதனால. அந்த நேரத்துல தான் வந்து நம்ம அண்ணன் அவர்களிடத்துல இருந்து ஒரு டெலிபோன் கால் வருது. அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி இலங்கைக்கு ஆண்டவர் போக சொல்லி இருக்கிறாரு, அதுல நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் முதல்ல வந்து எப்படி இதை கர்த்தர் சொல்றாரு அதை வந்து நம்ம வந்து ஒன்னும் சொல்லக்கூடாது, மறுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நான் வர்றேன் அப்படின்ட்டேன். ஆனா என்னால முடியல, அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. நான் அதுக்கு பிறகு மறுபடியும் கால் பண்ணி சொன்னேன், எனக்கு வந்து ரொம்ப உடம்பு சோகமில்லாம இருக்கு, என்னால வரக்கூட முடியல, சாப்பிட முடியல, அதனால நீங்க ஜெபம் பண்ணி கேளுங்கன்னு. அப்போ உடனே என்ன சொன்னாங்க, சரி அப்படின்னு நீங்க வந்து ரெஸ்ட் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அன்னைக்கு நைட்டு மறுபடியும் போன் பண்ணாங்க. இல்ல நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொன்னாரு நீங்க கண்டிப்பா வரணும், கர்த்தர் பலப்படுத்துவார், நாங்க பாத்துக்கிறோம் வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் ரொம்ப ஒரு முடியாத ஒரு நேரத்துல என்னால் நிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை போனேன். ஆனா அந்த நேரத்துல வந்து நாங்கள் போய் முதல் நாள் வந்து ஒரு சாதாரணமா தான் இருந்தது அந்த ஜெபம். அங்க நடந்த காரியங்கள் இதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணாங்க. ஏறத்தாலும் நாங்க எதிர்பாராத அளவுக்கு அந்த 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 இடத்துல அவ்வளவு ஜனங்கள் கூட்டம், 2000 பேர் உட்கார முடியும்னு சொன்னா அதுக்கு மேல வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிருச்சு, 3000 பேருக்கு மேல வந்துட்டாங்க அந்த மாதிரி. அப்போ அவ்வளவு ஜனங்கள் வந்திருந்தாங்க, நல்ல ஹை அபிஷியல்ஸ் வந்திருந்தாங்க, எல்லாம் சேர்ந்து ப்ரே பண்ணோம். அந்த 2வது நாள் வந்து யாரும் எதிர்பாராத மாதிரி ஒரு ஆவியானவருடைய அந்த ஒரு அசைவாடுது. அது நிச்சயமா ஒரு ஆவியானவருடைய ஒரு கிரியை தான். அந்த கிரியில வந்து அப்போ வந்து கர்த்தர் வந்து சொல்றாரு, நீங்க வந்து ஒருவருக்காக ஒருவர் நீங்க வந்து ஒப்புரவாகி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. அப்ப இவங்க வந்து ஜெபத்தை அப்படி ஆரம்பிக்க போனதுதான். அதுக்கப்புறம் இவர்களால ஜெபத்தை நடத்த முடியல, ஏன்னா ஆவியானவரே பொறுப்படுத்திட்டாரு. அந்த இடம் முழுவதுமே அவர்கள் உண்மையான ஒரு மனம் திரும்புதல், ஒரு உண்மையான அழுகை, ஒரு உண்மையான மனம் திரும்புதல் வரும் பொழுது கர்த்தர் உடனே வந்து அவர்களுக்கு இறங்குகிறார் அப்படிங்கிறது தெரியுது. அவ்வளவு தூரம் அதை நிறுத்தவே முடியாம கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்கு மேல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஜெபம் பண்ணினால் அந்த நேரத்தோட வந்து நாங்க கூட்டத்தை வந்து முடிக்க வேண்டிய நேரம் அது அந்த நேரத்தை ஒட்டி வந்துருச்சு. மதியம் ஒரு 2:30 மணிக்கு முடிக்கணும், 2 மணி ஆயிருச்சு. இப்ப இதுக்கு மேல வந்து யாரும் பிரசங்கம் பண்ண முடியாது. அந்த நேரத்துல வந்து அது முடிச்ச உடனே இருந்தாலும் சொன்னாங்க, நீங்க நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அவ்வளவு தூரம் நிற்க முடியாம இருந்த ஒரு சூழ்நிலையில் நான் போய் நின்று அன்னைக்கு கர்த்தர் பேசும் பொழுது அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளும் பேசின வார்த்தைகளும் அந்த வீடியோல கேட்டீங்கன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கும். இலங்கை ஜெபிக்க ஆரம்பித்து விட்டது. ලංකාව යාඥා කරන இலங்கையில் ஆதி மேன்மை திரும்ப போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ලංකාවේ පුරාණ ආශිර්වාද එන්නට යනවා. அது வரும். ඒක එයි. அதை உன் கண்கள் காணும் என்று ඒක அவருக்கு சொல்லு என்று கர்த்தர் சொல்லுகிறார். දකි කියලා උන්වහන්සේ කියනවා. இப்போ கர்த்தர் என்கிட்ட சொல்றார். දැන් ස්වාමීන් වහන්සේ මට කියන්න அந்நிய கண் இல்ல, අන්‍ය ඇස් නෙවෙයි. உன் கண்ணு பார்க்கும். නුඹේ ඇස් එක உன் දකිමි. கண்ணு பார்க்கும். ඔබේ ඇස් එක දකිමි. இன்னொரு தலைமுறை அல்ல, තවත් இந்த පරම්පරාවක් தலைமுறையிலே அது வரும் என்று ඒ கர்த்தர் පරම්පරාවේ சொல்லுகிறார். මේක දකින්න යනවා ඔබ. இலங்கை தேசமே, ශ්‍රී ලංකා දේශය உனக்கு ஒரு பெரிய சமாதானத்தின் நாட்களை கர்த்தர் නුඹට வைத்திருக்கிறார். මාත් විශාල දවස් උන්වහන්සේ තබලා තිබෙනවා. அநேக தேசத்துடைய பார்வை உன்மேல் திரும்பும். බොහෝ දේශයන්ගේ ඇස් නුඹ කෙර යොමු වෙන්න යනවා. அநேகர் உன்னிடத்திலே வியாபார தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு வருவார்கள். බොහෝ අය නුඹ සමග ව්‍යාපාර සම්බන්ධතාවන් පවත්වන්නට உன்னுடைய පැමිණෙවි. சுபிட்ச நிலை உயர்த்தப்படும். නුඹගේ සුවය උසස් කරනු ලබයි. 1 கோடி ரூபாய் வைத்திருக்கிறவன் தான் ஏழை என்றே சொல்லப்படுவார். அந்த பிரேயர் நடந்துச்சுல, அப்ப நீங்க ஏதாவது விஷன்ஸ் பாத்தீங்களா? நான் சொல்றேன். அதுல வந்து இந்த இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு மனிதனுடைய அந்த ஸ்ட்ரென்த்துக்கு மேற்பட்ட, நான் எவ்வளவு இடத்துல ஊழியம் பண்ணிருக்கேன், ப்ராஃபஸி எல்லாம் பண்ணிருக்கிறேன். அதுல வந்து அந்த அளவுக்கு கர்த்தர் எடுத்து அதை முழுசும் தேவனே ஆக்குபை பண்ணி, அது என்னுடைய சக்தியும் இல்ல, நீங்க அதுல கேட்டீங்கன்னா அது என்னுடைய குரலாவே இருக்காது. அப்ப கர்த்தர் பேசுறாரு. அப்ப கர்த்தர் பேசும்போது நான் சில தரிசனங்களை பார்த்தேன். அதை நான் சொன்னேன். அது சில அரசியல் காரணங்களால சொல்ல முடியாது இப்போ. அப்ப அந்த மாதிரி சில காரியங்கள் வந்து அப்பதான் கர்த்தர் வந்து பேசினார். கர்த்தர் வந்து என்ன பேசினார்னு சொன்னா, யாரும் எதிர்பாராத ஒரு தருணத்தில் இந்த போரை வந்து வெகு சீக்கிரமாக நான் வந்து முடிவுக்கு கொண்டு வருவேன், மறுபடியும் அந்த தேசத்தை அந்த பழைய நிலைக்கு நான் திருப்புவேன் அப்படின்னு கர்த்தர் வந்து நிறைய காரியங்கள் வந்து பேசினாங்க. அப்போ அது பேசும் பொழுது அந்த யுத்தம் எப்படி நிக்கும், அப்ப அதுக்கு முன்னால என்ன நடக்கும், அந்த போர் நடப்பதற்கு முன்னால் அப்படிங்கறது வந்து நான் தரிசனத்துல பாக்குறேன். அப்ப பார்த்து சில காரியங்கள்லாம் சொன்னேன். அது வந்து இப்ப சொன்னா கூட சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அந்த மாதிரி கர்த்தர் வந்து இடைப்பட்டு பேசி அவர்களோட அந்த காரியங்களை செய்து நாங்க முடிச்சிட்டு வந்து 40 நாளைக்குள்ள அந்த போர் வந்து நிறுத்தப்பட்டது. நாங்க வந்து மார்ச்ல முடிச்சோம். 30 வருஷமா நடந்த ஒரு யுத்தம். ஆமா, அந்த யுத்தம் வந்து அது வந்து நிறுத்தப்பட்டது. அது மாத்திரம் இல்ல, அந்த தேசத்துல இனி வந்து அந்த ரிஃபார்மேஷன் வந்து என்ன செய்ய போறேன்,
அப்படின்னு ஆண்டவர் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதை நோக்கி அந்த தேசம் வந்து இப்ப நகர்த்தப்பட்டு கொண்டு வருகிறது. சிலர் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து ஒரு பெருசுபடுத்துறாங்க. 37 வருஷமாக நடந்து கொண்டிருந்த ஒரு போர் நிறுத்தப்படும் போது சில பாதிப்பு வரத்தான் செய்யும். சில இடங்கள்ல பாதிப்புகள் அதெல்லாம் வரும். அது மறுபடியும் அது ஒரு புதிய காரியத்தை வந்து கர்த்தர் செய்வார் அப்படிங்கிறத தான் எதிர்நோக்கி நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு நான் வந்து இலங்கைக்கு போகல, அவங்க அண்ணன் தான் போனாங்க அடிக்கடி. அதனால அது சம்பந்தமா இனிமேல் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் அதுக்கு எப்படி ஆயத்தப்படணும் அப்படிங்கிற காரியங்களை வந்து நம்ம கர்த்தர் பேசின அந்த வார்த்தைகள் அடிப்படையில் நம்ம எடுத்து சொன்னா அவர்கள் தங்களை வந்து ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. இப்ப அவங்க பார்த்த இந்த விஷன் சொன்ன ப்ராபசி எந்த அளவுக்கு தத்துவமா அங்க நிறைவேறிச்சு? 100%. 100% கர்த்தர் என்ன வார்த்தைக்கு வார்த்தை சொன்னாரோ வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றினார். அது ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படியே அதை நிறைவேற்ற முடிச்சார். அது வந்து இப்ப நீங்க சொல்லி போன இடைப்பட்ட நாட்கள்ல இப்ப உள்ள காரியம் வந்து முன்பு இருந்த நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன்னு சொன்னார் ஆண்டவர். வந்து அந்த நிலைமைக்கு இப்ப அந்த மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது. அதுல என் சத்தியத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்துவேன்னு சொன்னார், சமாதானத்தையும் சத்தியத்தையும். இப்போ பாத்தீங்கன்னா ஜனங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அந்த காலத்துல போகும்போது பயந்து நடுங்கி கலங்கி நாங்க பிரேயருக்கு போகும்போது சிங்கள மக்கள் மத்தியிலும் போனோம். சிங்களர்கள் ஸ்டேட்ல போய் ஒரு 100 அடி போறதுக்குள்ள நம்ம 4 செக் போஸ்ட் 4 முறை வந்து சோதிக்கப்பட்டு தான் போவோம். ஒரு 100 அடி போறதுக்குள்ள கார் போறதுக்குள்ள ஒரு 50 அடிக்கு ஒரு ஆர்மி நின்னுகிட்டே இருப்பாங்க வரிசையா. மன்னாருக்கு போகும்போதெல்லாம் தலைமுறை போகும்போது அப்படி நின்றுகிட்டே இருப்பாங்க. கொழும்புல இல்ல மன்னார்ல அந்த பக்கம் அது மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி மக்களுக்குள்ள ஒரு பெரிய விடுதலை உணர்வு, சந்தோஷம். அந்த யுத்தம் முடிஞ்ச உடனே ரத்த சிந்தல் முடிஞ்சிட்டு பயம் மாறிட்டு அவங்களுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை வந்துட்டு அது மாதிரி ஒரு மாற்றம் வந்திருக்கிறது நல்ல தெளிவா. இப்ப லாஸ்ட் 2 இயர்ஸா யுத்தம் முடிஞ்ச பிறகு நல்ல செழிப்பு பாக்குறீங்களா? நல்ல மாற்றம். இப்ப வந்து நல்ல டெவலப்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. ரோடு பெரிய ரோடு சில இடங்கள்ல போட்டாங்க, பல இடங்கள்ல போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மக்களுடைய வாழ்வாதாரங்கள்ல ஒரு மாற்றம் வந்திருக்குது. அப்போ நாங்க அடுத்து என்ன செய்யணும், கர்த்தர் பேசின அந்த வாக்குத்தை அந்த தீர்க்க தரிசனத்தை வச்சு தொடர்ந்து ஜெபிச்சோம். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இது வந்து ஒரு அறுவடையின் காலம். அப்ப நீங்க போய் சுவிசேஷத்தை நீங்க வேகமா அறிவிக்கணும். அது மூலமா தான் இந்த ஆசீர்வாதம் மக்களுக்கு வரும். சுவிசேஷம் இல்லாம ஆசீர்வாதம் வராது. அப்ப இந்த தருணத்தை நான் தந்துட்டு நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கன்னு. அதனால்தான் நாங்க கடந்த வருஷத்துல மட்டக்களப்பிலையும் யாழ்ப்பாணத்திலையும் 2 குருசேட் நடத்தணும். அதுல நல்ல அதாவது எதிர்பார்த்து மேல ஆமா கடந்த வருஷம் போயிருந்தோம், இப்ப இந்த வருஷம் போனோம். கடந்த வருஷம் மார்ச் மாசம் ஜூன் மாசம் 2 இடத்துல நடத்தணும். அவ்வளோ ஜனங்கள் வந்து ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த வருஷம் நாங்க ஒன்லி தமிழ்நாட்டில தான் பிரேயர், வேற எங்கேயும் குருசேடு போகல. ஆனா ஆண்டவர் சொன்னார் இலங்கைக்கு போகணும், அங்க போய் நீ வந்து இது வந்து அறுவடையின் காலம், சுவிசேஷ அறிவிக்கணும்னு சொல்லி இந்த நேரத்துல பயன்படுத்தினா அது அடுத்த கட்டத்துக்குள்ள உங்களை கொண்டு போக முடியும். அதனால திரிகோணமலையில 4 நாள் குருசேடு வச்சோம். அவங்கள பாஸ்டர்ஸ்களுக்கு மீட்டிங், உபவாச ஜெபம் வச்சோம். அந்த மக்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. கர்த்தர் வெளிப்படுத்தினதெல்லாம் சொன்னோம், தீர்க்க தரிசனம். இனி ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பாரு, தமிழர்களை உயர்த்துவாரு, அவங்க நல்லா விசுவாசிக்கிறாங்க. இந்த மீட்டிங் அப்புறம் சபைகள் வேகமா வளருது. இந்த கொஞ்ச நாளைக்குள்ள அவங்கள பாஸ்டர்ஸ் தொடர்பு கொண்டு சொல்றாங்க. அது மாதிரி கிளிநொச்சி அங்கதான் யுத்தம் நடந்த மெயின் இடம், கிளிநொச்சி முல்லைத்தீவு. அங்க மீட்டிங் வைக்கணும்னு ஆண்டு சொல்லி 4 நாள் மீட்டிங் வச்சிருந்தோம். அது அங்கே கிட்டத்தட்ட 50,000 மக்கள் கூடினாங்க. 2 மாவட்டம் சேர்த்து இப்ப 2 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அவ்வளவு மக்கள் கண்ணீரோடு மனந்திரி ஒப்பு கொடுத்தாங்க. அந்த உபவாச ஜெபத்திலும் கர்த்தர் பேசினார், உங்களை நான் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவேன். ஆண்டு ஏற்கனவே பிரம்மலம் வெளிப்படுத்த தீர்க்க தரிசனத்தை உறுதிப்படுத்தினார். இப்ப அந்த மக்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை, கர்த்தர்களை ஆசீர்வதிச்சு மேன்மைப்படுத்துவாரு. அந்த எண்ணம் மக்களுக்குள்ள ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாயிருக்கு. இந்த சுவிசேஷம் அந்த யுத்தம் நீடிச்சு நடந்ததுனால உள்ள பாதிப்புகள் இருக்கு அந்த மக்களுக்கு. சிலருக்குள்ள பயம், டிப்ரெஷன், அது மாதிரி மென்டலி பாதிக்கப்பட்டவங்க. மீட்டிங்ல வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்களே நிறைய பேர் சுகமானாங்க, விடுதலை பெற்று. ஏன்னா அந்த யுத்தத்தை நிமித்தமாய் வந்த விளைவுகள், குழந்தைகள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப அரசாங்கம் வந்து தமிழர்களுக்கு நல்ல ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்களா? அதாவது அந்த ரைட்ஸ் அந்த கவர்மெண்ட் நாங்க அமைக்கப்படல, அதுக்கேற்றபடி இல்ல. இப்ப ரோடு போடுறது, வீடு கட்டி கொடுக்கறது, அந்த மாதிரி காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட பேசினா இப்ப நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது அப்படின்னு. ராணுவ அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் அவங்களாம் சிங்களர்கள் வந்திருந்தாங்க. தமிழ் மக்கள் மேல ரொம்ப கரிசனையா நடக்கிறாங்க, நல்ல ஹெல்ப் பண்ணாங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்னா,
நாங்க கிளிநொச்சியில மீட்டிங் நடத்துறோம். ஜனங்கள் கிட்ட 30,000 பேர்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க 2வது நாள். அப்போ மிலிட்டரி ஆபீசர்ஸ் வந்து பாக்குறாங்க, பாதுகாப்புக்கு இவ்வளவு பேர் கூடுறாங்களே, யுத்தம் நடந்த இடம், அதனால அவங்க பாதுகாப்புக்காக வந்திருக்காங்க. இத பார்த்துட்டு அங்க நடக்கிற அற்புதம், ஜனங்க சொல்ற சாட்சி, பிசாசின் விடுதலை பெற பார்த்துட்டு அங்கிருந்து மன்னார் பக்கத்துல ஒரு கேம்ப் இருக்கு. இப்ப அங்கதான் தமிழர்கள் கொஞ்சம் 17,000 பேர் கேம்ப்ல இருக்காங்க. அந்த கேம்பில் உள்ள ஆபீசருக்கு இவர் போன் பண்றாரு, தமிழர்களுக்கு ஒரு கூட்டம் நடக்குது, இங்க வந்து நிறைய மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, பாவம் இந்த கேம்ப்ல 3-4 வருஷமா அங்கேயே இருக்கிறாங்க, அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும், அவங்களை அனுப்பி வை. இது யாரு கேட்டது? சிங்கள ஒரு ராணுவ அதிகாரி, அங்குள்ள சிங்கள ராணுவ அதிகாரிக்கு பேச சொல்றாரு. இத பார்த்துட்டு அவர் உடனே நான் இது யாரு கான்டாக்ட் பண்ண, எப்படி அனுப்புறேன்னா ஒரு பாஸ்டருக்கு விசாரிச்சு அந்த கூட்டம் நடத்துற பாஸ்டர் போன் அவர் வாங்கி கொடுத்துட்டாரு. மன்னார் பக்கம் அங்கிருந்து கிட்டத்தட்ட 3-3.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வரணும். அந்த ஆபீசர் பேசுறாரா, ஒரு கூட்டம் நடக்காம தமிழ் மக்களுக்காக, அப்ப வந்து மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்களா. எங்க ஆபீசர் சொன்னாரு, பாவம் இந்த மக்கள் அகதிகளா இந்த கேம்புக்குள்ள இத்தனை வருஷமா இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு போங்க, அவங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்படின்னு அவரு பேசுறாரு. அவர் சிங்களரு, புத்திஸ்ட். அப்ப இவரு பாஸ்டர் உடனே வந்து கேட்டு, நம்ம பஸ் அனுப்புனா தான் வர முடியும், பஸ் ஒழுங்கு பண்ணலாம், எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல பஸ் அனுப்புவான்னு. இவர் சொல்லிக்கார், ஒரு பஸ் அனுப்புறோன்னா அவர் சொல்றாராம், ஒரு பஸ் போதாது, நிறைய பேர் இருக்காங்க பாவம், அட்லீஸ்ட் 2 பஸ்ஸாவது அனுப்புங்கன்னு சொல்லி 2 பஸ் அனுப்பி 2 பஸ் நிறைய அங்க இருக்கு அந்த முகாமில் இருக்கிற மக்கள் வந்திருந்தாங்க. இதை செய்தது மிலிட்டரி ஆபீசர்ஸ். நம்ம போய் கேட்கவே இல்லை, அவங்களே பார்த்துட்டு அவங்களே இந்த மக்கள் வரட்டும் பாவம் ஆசீர்வதிக்க, அந்த ஒரு மனத்துல ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்காரு. கேண்டில ஒரு புத்த பிக்சு. ஆமா. இப்ப இங்க வந்து ராணுவ அதிகாரி. அப்ப அவங்க வந்து இப்ப தமிழர்கள் ரொம்ப நேசிக்கிறாங்க. ரொம்ப நான் கேட்டேன் தமிழ் மக்கள்கிட்ட, அவங்க சொல்றாங்க அவங்க எங்க மேல ரொம்ப அன்பா இருக்காங்க, கரிசனையா இருக்காங்க, அவங்கள பார்த்து எங்களுக்கு பயமே வர்றதில்ல, ரொம்ப சந்தோஷமா எங்கிட்ட பழகுறாங்க. இது மக்கள் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க இப்ப நாங்க ரொம்ப இப்பதான் ஒரு நிம்மதியா நாங்க இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை கர்த்தர் உண்டாக்கிட்டார். இன்னும் அவங்களை ஆசீர்வதிப்பார். சொன்ன மாதிரி இத்தனை வருஷம் யுத்தம் நடந்திருக்கு, அதுல சில விளைவுகள் இருக்கத்தான் செய்யும், பாதிப்புகள். இனிமே அவங்க எழும்பி வர்றாங்க, கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவாரு. இப்ப கர்த்தர் வந்து அடுத்து அந்த தேசத்தை வந்து மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு. ஏன்னா இலங்கை தேசம் ஒரு காலத்துல ரொம்ப செழிப்பா இருந்த ஒரு தேசம். அதனுடைய அந்த இயற்கை அமைப்பும் சரி, அதனுடைய நில வளமும் சரி, அது இருக்கக்கூடிய அந்த லொகேஷன் சரி, பல நாட்டு மக்கள் வந்து அதுல வந்து வியாபாரம் பண்ண தொடர்பு கொள்ள ஒரு நல்ல ஒரு இடமாக அது இருந்தது. ரொம்ப அழகா இருக்கு. அதாவது இன்னொரு காரியம்னா இந்த திமிங்கலம் பார்க்கணும்னா, டால்பின் பார்க்கணும்னா கனடாவுக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும்பாங்கல்ல, போக வேண்டியது இல்லையா? இலங்கையில எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. இந்த மாதிரி கிளிநொச்சியில நாங்க போய் கூட்டத்துல திரிகோணமலையில கூட்டம் நடத்துறோம், தங்கியிருக்க ஹோட்டல்ல படம் போட்டிருக்கோம். இதெல்லாம் எங்க போய் பாக்குறாங்கன்னா இந்த கடல்ல பாக்கலாம். இலங்கை மக்களுக்கே தெரியல. அப்புறம் நான் கூட்டம் முடிச்சுட்டு திங்கக்கிழமை கூட்டம் முடிச்சு அடுத்த திங்கக்கிழமை காலையில எங்களை கூட்டு போய் நாங்க பார்த்தோம். டால்பின் கூட்டமா இருக்கு, திமிங்கலம், பெரிய பெரிய திமிங்கலம். அங்க இருந்து ஒரு 1 hour கடலுக்குள்ள போனா போதும். நான் பக்கத்துல பார்த்தோம், எத்தனை திமிங்கலம் பார்த்தோம். ஒழுங்காதுன்னா இல்ல நம்ம போனா தானே முழுங்க. அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்காது. ஆசை காட்டுறீங்களா? ஆமா, கட்டா நீங்க போய் பாக்கணும். அவ்வளவு ஒரு உங்களை கூட்டிட்டு போ வாங்க போயிருவோம், போய் நல்லா சுத்தி பக்கத்துல போய் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வரலாம். அப்படிப்பட்ட தேசம் வந்து பழைய நிலைக்கு திரும்பணும். இப்ப நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க. சொன்ன மாதிரி இப்ப வந்து நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க. பழைய நிலை மாறி இப்ப நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து தங்கியிருக்காங்க, கூட்டமா வர்றாங்க. அந்த பழைய நிலைமை வந்துட்டு இனிமே ஒரு ஆசீர்வாதம் அது வரும் கட்டாயம். தமிழ் மக்கள் ஆண்டு சொன்னது, தமிழ் மக்களை நான் உயர்த்துவேன், தமிழ் மக்கள் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் வாய்ப்பு பண்ணியிருக்காரு. நீங்க என்ன பாருங்க, இலங்கை தேசத்துக்கு ஆசீர்வாதம் தமிழ் மக்களால எங்கெல்லாம் அந்த சரித்திரத்தை சொல்லு, ஒடுக்கப்படுற மக்கள் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்யறாரு. இல்ல இப்போ அந்த மாதிரி மறுபடியும் அது திரும்பி வரணும்னா அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தமிழர்கள், கிறிஸ்தவ திருச்சபைகள், அது வந்து அவங்களுடைய பங்கு என்ன? அவங்களுடைய இப்பதான் டைம். நாங்க அதனால்தான் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தணும் 2 இடத்துல. அதுக்கு முன்னால யாழ்ப்பாணத்திலையும் போன வருஷம் நடத்தணும், மட்டக்களப்பில் இங்கேயும் பாஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டி சேர்த்து உங்களுடைய நேரம் இதுதான். கர்த்தர் வந்து ஒரு திறந்த வாசல தந்துட்டார். இப்ப தேசத்தை உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டார். இப்ப நீங்க தீவிரமா இறங்கி சுவிசேஷம் அறிவிச்சா ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க. நீங்க தேசத்துக்காக ஜெபிக்கணும். அந்த மக்களுக்கு இப்பதான் கிறிஸ்துவின் அன்பு சொல்லணும். என்ன காயப்பட்டு இருக்கிறாங்க, கண்ணீர்ல இருக்கிறாங்க. நாங்க பேசின அந்த வார்த்தைகள் கண்ணீரை பற்றி தான் ஆண்டவர் பிரசங்கம் பண்ண சொன்னார். அதான் நிறைய ஹிந்துஸ் வந்து தொடப்பட்டு
முஸ்லிம்ஸ் வந்து சுகம் பெற்று 4 முஸ்லிம்ஸ் மேடையில சாட்சி சொல்றாங்க. ஆமா, அது மாதிரி ஜனங்க வசனத்தை கேட்ட உடனே இப்பதான் நல்ல டைம். இப்ப அங்க உள்ள பாஸ்டர்ஸ் சபை எழுந்து தீவிரமா ஊழியம் செய்யணும். இந்த மக்களுக்கு ஜெபிக்கணும். இயேசுதான் மெய்யான சமாதானம், காயம் கட்ட முடியுன்ற செய்தியை சொல்லிட்டாலே ஜனங்க அப்படியே தொடப்படுவாங்க. அப்ப சுவிசேஷத்தின் மூலமா தான் தேசத்துக்கு ஆசீர்வாதம் வரும். அப்ப அந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு சபையுடையது. இப்ப சொல்லி அந்த மக்களை வழி நடத்திட்டா இந்த கர்த்தர் ஆசீர்வதிச்சு அந்த சமுதாயத்துல உயர்த்திடுவார். இப்ப அதனால நாங்க அங்குள்ள ஒரு 3 அமைப்புகள் ஒண்ணு சேர்ந்து இயேசு உடிக்கிறாரும், கனடாவில் இருந்து ஒரு ஊழியக்காரர் இருந்தார், அவங்க ஊழியமும், இலங்கையில 3 சேர்ந்து ஒரு பிரேயர் சென்டர் ஒண்ணு கிளிநொச்சியில உருவாக்கி 1 இயர் பிளான். இந்த 1 இயர்க்குள்ள இந்த 2 மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சு வீட்டுக்கு ஒரு பைபிளாவது கொடுத்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணி இப்ப அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். அதனால அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் செய்ய போறோம். அடுத்த ஆகஸ்ட்ல 3 நாள் உபவாசமும் கிளிநொச்சியில வைக்கிறதுக்கு சொல்லி இருக்கு. பாத்தீங்களா? அது என்னன்னு சிங்களத்திலயா கட்டாயம் இந்த டிராக்ஸ் அங்க கொண்டு போன எல்லாரும். அடுத்த முறை நீங்க போகும்போது எங்க பங்குக்கு உங்களுக்கு எத்தனை லட்சம்னாலும் அடிச்சு நாங்க தரோம். ஆமே ஒழுங்கு பண்ணிடலாம். அடுத்த ஆகஸ்ட்ல 3 நாள் உபவாசம் கிளிநொச்சியில. அப்போ பிரதரை நிறைய பேர் தேடிக்கிட்டே இருக்காங்க. நல்ல விஷயம் கேட்றாங்க. அப்ப பிரதர்களை நீங்களும் வரணும், சேர்ந்து போய் ஒரு 3 நாள் உபவாசம் அந்த மக்களுக்கு. அவங்க ரொம்ப தாகத்தோட இருக்கிறாங்க. இப்ப நம்ம போய் அவங்களுக்கு ஒரு சுவிசேஷம், அவ்வளவுதான். இயேசு சொன்னா போதும், இந்த நட்சத்திர வேற ஒண்ணு அவங்களுக்கு இல்ல. சுவிசேஷம் சொன்னா அந்த மக்கள் அவ்வளோ. இந்த சூழ்நிலையில வந்து மறுபடியும் அதை திரும்பி பெறக்கூடிய நிலையில சபைகள் இப்படிலாம் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆனா இப்போ வந்து சபைகளுடைய நிலை எப்படி இருக்காங்க? இப்ப ஆண்டோட கிருபையில நல்ல ஊழியம் செய்யறாங்க. நாங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங், ஏன்னா வந்து அதுல வந்து கஷ்டப்பட்ட பாதிக்கப்பட்டதுல திருச்சபைகளும் ஊழியர்களும் எல்லாருமே கூட எல்லா சைட்லயும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அடிப்படை வாழ்வாதாரங்கள் கூட கிடைக்காத சூழ்நிலை இருந்தாங்க. இந்த மாதிரி நிலையில அவங்களால நல்லா எழும்பி ஊழியம் செய்ய முடியுதா? இப்ப நாங்க போய் அவங்களை உற்சாகப்படுத்தணும். இப்ப அவங்களுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா நம்ம போய் பாஸ்டர்ஸ் மீட்டிங் வச்சு அவங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆண்டவர் என்ன செய்ய போறாரு இந்த தீர்க்க தரிசனத்தெல்லாம் சொல்லி இப்ப அவங்களுக்குள்ள ஒரு புதிய உற்சாகம் வந்திருக்கு. நாங்க சொன்ன நீங்க ஊழியம் செய்யறதுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ நாங்க செய்யறோம். ட்ராக்ஸ் வேணுமா, காஸ்பல் வேணுமா, பைபிள் வேணுமா, எல்லாம் நாங்க அங்கிருந்து அனுப்பி தரோம். நீங்க நல்ல ஊழியம் மட்டும் செய்யுங்க, உங்களுக்கு என்ன அதுக்கு வேண்டிய ஹெல்ப் நாங்க செய்யறோம். நிறைய பாஸ்டர்ஸ் உற்சாகம் அடைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் சோர்ந்து இருந்தாங்க. ஏன்னா வெளியில இருந்து யாரும் போய் உற்சாகப்படுத்தல. இப்ப அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வந்துட்டு நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகம் வந்துட்டு. ஏன்னா அந்த மாதிரி அவங்க யுத்த களத்திலே இருந்திருக்காங்க. இப்ப கொழும்புல உள்ளவங்களுக்கு அந்த யுத்தத்தை பத்தி தெரியாது, அங்க வேற. இவங்க அந்த யுத்த களத்துக்குள்ள இருந்தவங்க. அந்த கேம்ப்ல கடைசி யுத்தத்துல பாஸ்டர்மாரு அதுக்குள்ள இருந்திருக்கிறாங்க. சிலர்லாம் தன் மனைவி பிள்ளைகள் கண் முன்னால சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு கொடூரம். அதெல்லாம் இழந்து தன் மனைவி பிள்ளைகளை இழந்த பாஸ்டர்மாரெல்லாம் இருக்காங்க. அதாவது இழக்காம யாருமே இல்லை, ஏதோ ஒண்ணு இழந்திருக்கிறாங்க எல்லாருமே. அது மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள். ஆனா இந்த சுவிசேஷம் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொண்டு வந்திருக்கு. இயேசுன்றது இப்ப இதுதான் நல்ல டைம். இப்ப கரெக்டா ஊழியம் செய்து சுவிசேஷம் அறிவிச்சுட்டா தான் சொல்லியிருக்கோம். நீங்க நல்லா ஊழியம் செய்யறா உங்களுக்கு சர்ச்சு கிட்ட கூட நாங்க ஹெல்ப் பண்றோம். இந்த 3 அமைப்பும் சேர்ந்து அதுக்கு தனியா ஒரு சென்டர் உருவாக்கி இருக்கிறோம். நான் என்ன நினைக்கிறேன் இந்த காரியத்தை பற்றி, இப்ப நடந்து முடிந்த யுத்தத்துல வந்து 2 பக்கமே பாதிப்புகள் இருக்கு, பல சம்பவங்கள் நடந்தது, எல்லாம் உண்மைதான். ஆனா மறுபடியும் அதையே பேசிக்கிட்டு இருந்து அதையே வந்து மறுபடியும் தூண்டி விடுறதாக இருந்து அந்த ஜனங்கள் மேல ஒரு வெறுப்போ அல்லது இவர்கள் அவர்கள் மேல ஒரு வெறுப்போ, இது நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பண்ற ஒரு மிஸ்டேக்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு அங்க நடக்கிறது தெரியாது. இங்க மேடையில் ஏறி பேசுறாங்க. ஆனா அங்கோ பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி, முல்லைத்தீவு இந்த மக்களுக்கு இங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதி என்ன பேசுறான்னு தெரியாது. ஒரு சிலருக்கு வந்து இந்த ஜெனிவா பிரச்சனை கூட தெரிஞ்சே தவிர பெரும்பாலான சாதாரண மக்களுக்கு வெளியில என்ன நடக்குன்னே தெரியல. அப்ப இங்க இருந்து அவங்க பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்ப வந்து அங்க அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், இவங்களும் எங்க மக்கள், நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க உள்ளவங்க என்ன செய்யணும்னாக்கி அங்குள்ள அரசாங்கத்தோட நல்ல ஐக்கியம் இருந்தாதான் நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அந்த அவங்க நாடு, அவங்க மக்கள். இப்ப அரசாங்கத்தை திட்டிட்டு இருந்தாக்க நம்ம அந்த மக்களுக்கு நன்மை கூட செய்ய முடியாது. அப்ப இருக்கிற மக்களுக்கு பாதிப்பு. இப்ப இறந்து போனவங்களை பற்றி பேசுறதை விட இப்ப உயிரோடு இருக்கிறவங்களை பாதுகாக்க இவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யலாம், அதைத்தான் அரசியல்வாதிகள் பேசணும். கரெக்ட். இப்ப சுனாமில 2 லட்சம் பேர் செத்தாங்க ஒரே நாள்ல.
ஆமா. அவங்கள பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அவங்கள உருவாக்குற மாதிரி யுத்தத்துல முடிஞ்சு போச்சு. கஷ்டம் தான். ஒரு யுத்தம் வந்துட்டு அப்படி நடக்கு, இப்படி ரெண்டு பக்கமும் மிஸ்டேக் இருக்குன்றத நாங்க போன போது அறிந்து கொண்டது. ஒரு பக்கம் மட்டும் சொல்ல முடியாது. ரெண்டு பக்கத்திலையும் பாதிக்கப்பட்ட மக்களை நான் நிறைய பார்த்தோம். ரெண்டு பக்கத்தினாலையும் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேரை பார்த்தோம், நாங்க பேசணும். அப்போ இனிமே அது பாதிப்பை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. இருக்கிற மக்கள், இப்ப இருக்கிற குழந்தைகள், வாலிபர்கள், விதவைகளே ஆயிரக்கணக்கா இருக்காங்க, இளம் விதவைகள். இப்ப அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யறது? சிலருக்கு வாழ்க்கைக்கு ஒண்ணு இல்லாம விபச்சாரத்து இதுல போயிடுறாங்க. அப்ப இனிமே அவங்கள வாழ வைக்க என்ன உண்டு அதைத்தான் பேசணும். அப்ப அதுக்கு அரசாங்கத்தை திட்டிக்கிட்டு இருந்தா உள்ள போக முடியுமா? நம்ம அரசாங்கத்தோட இணைஞ்சு போனா அந்த மக்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ண முடியும். இப்ப இந்திய அரசாங்கம் வீடு கட்டி கொடுக்கல, 50,000 வீடுல ஒரு இடத்துல வீடு கட்டியிருக்காங்க, நான் பார்த்தோம். அந்த இடத்துல இதனால பெருசா கட்டியிருக்காங்க. இன்னும் அங்க குடியேறி போகல, நிறைய பெருசா கட்டி இருக்கிறாங்க. இந்திய அரசாங்கமும் ஹெல்ப் பண்ணுது அவங்களுக்கு, சில காரியங்களுக்கு பல ஸ்தாபனங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்ப நம்ம இப்போ உயிரோடு இருக்கிற இந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்யறது? அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அதைத்தான் நம்ம பார்க்கணும். அது தெரியாம இங்க உட்கார்ந்து பேசி அந்த மக்களுக்கு பாதிப்பு. இங்க உட்கார்ந்து அந்த அரசாங்கத்தை திட்டினா அவங்களுக்கு தமிழர்கள் மேல வெறுப்பு தானே வரும். அதுக்கு அந்த பாவம், அந்த ஒண்ணும் தெரியாத அந்த மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. இது அரசாங்க பிரச்சனை மாத்திரம் கிடையாது. அந்த முந்தி நடந்த அந்த அந்த சம்பவங்களை மறுபடியும் தங்களுடைய மனசுலயே வச்சிருந்து அந்த ஒரு மாதிரி வன்மமான உணர்வுகளை வளர்க்கறது மூலம் ஆவிக்குரிய வாழ்க்கை கூட பாதிக்கப்படும். அப்ப கர்த்தர் சொன்ன ஒரு காரியத்தை மறுபடியும் அவங்க பெற்றுக்கொள்வதற்கு அது ஒரு தடையா கூட இருக்கும். அந்த கசப்பு எடுத்துட்டு அடுத்து நடக்க வேண்டிய காரியங்கள் மேல அவங்க கவனம் செலுத்த. அந்த மக்கள் நேசிக்கிறாங்க. இப்ப ஒரு மாற்றம். சிங்கள மக்கள் தமிழ் மக்களை நேசிக்கிறாங்க, தமிழர்கள் சிங்களர்களை நேசிக்கிறாங்க. ஏன்னா நாங்க போன இடம் தமிழர்கள் அதிகம் உள்ள இடம் தான். திரிகோணமலையில அதிகம் சிங்கள மக்கள் இருக்கிறாங்க. 1,00,000 சிங்கள மக்கள் இருக்காங்க. 1,20,000 பேர் தான் தமிழர்கள் இருக்காங்க. 1,50,000 முஸ்லிம்ஸ் இருக்காங்க திரிகோணமலையில. அப்ப அந்த 3 குரூப் ஒன்னா வாழ்றாங்க. எவ்வளவு சிங்கள மக்கள் வந்தாங்க, அவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க நல்லா இருந்துட்டாலே இனி பிரச்சனை வராது. தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் ஐக்கியமா இருந்தாதான் பிரச்சனை வராது. துவேஷம் உண்டானா என்னைக்கும் அது ரத்தம் சிந்தல் அழிதானே வரும். அந்த மக்களுக்குள்ள அது இல்லை. அதனால நம்ம இங்க இருந்து அந்த துவேஷத்தை உண்டாக்காம அவங்க ஒரு நாட்டு மக்கள் இனிமே சேர்ந்து வாழட்டும். அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம் அதைத்தான் நம்ம பார்க்கணும். அந்த இழந்த சுபிட்சத்தை திரும்ப பெறதுக்கு அவங்க கர்த்தருடைய வார்த்தையில் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அது ஒரு பக்கம். ரெண்டாவது இந்த பிரேயர் அப்படின்னு வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் கிறிஸ்தவர்கள் அல்லது இலங்கை கிறிஸ்தவர்கள், சிங்கள கிறிஸ்தவர்கள் அவங்க மறுபடியும் அந்த தேசம் மறுபடியும் தன்னுடைய நிலை அடைகிறதுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் ஜெபம் பண்ணா அது நல்ல சில விளைச்சல்களை உண்டு பண்ணும். முதல்ல அவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இவ்வளவு பெரிய யுத்தத்திற்கு யாரும் எதிர்பாராத விதத்துல கர்த்தர் ஒரு முடிவு கொடுத்தாரே அப்படின்னு அவன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரை துதிக்கணும், நன்றி சொல்லணும். ரெண்டாவது ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவத்துக்கு ஜெபிக்கணும். இனிமேல் தமிழ் சிங்கள 2 இன மக்கள் இருக்காங்க, முஸ்லிம்ஸ் ஒரு குரூப் இருக்காங்க. அதனால இந்த இனங்களுக்குள்ள இனி எந்த துவேஷம் வராம, எந்த பிசாசு அந்த துவேஷத்தை உண்டாக்காம அன்பு ஐக்கியத்துல நிலைத்திருக்கும்னு ஜெபிக்கணும். அதை வச்சுதான் கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியும். கசப்பு வெறுப்பு இருந்து ஆசீர்வாதம் வராது. அதனால அதுக்காக ஜெபிக்கணும். அடுத்து அரசாங்கத்துக்காகவும் ஜெபிக்கணும். அரசாங்கம் செய்யும்போது இப்ப எந்த அரசாங்கத்துக்கு வச்சுக்கிட்டாலும் அவங்க நாட்டுக்கு அவங்க செய்தது அவங்களுக்கு கரெக்ட். அப்படிதான். இப்ப நம்ம பார்வையில தப்பா தெரிஞ்சாலும் அவன் நாடு அவங்க யுத்தம் அவங்க அப்படி செய்யறது அவங்க கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம பற்றி பாகிஸ்தான்காரன் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். நம்ம நாட்டுக்கு நம்ம செய்யறது கரெக்ட், நம்ம நாட்டுக்காக. அப்படிதான் ஒவ்வொருத்தரும் அவங்க பகுதி உட்கார்ந்து பார்த்தா அப்படிதான் தெரியும். அதனால எது எப்படினாலும் தேவன் அவரை பயன்படுத்தினாங்க. இனிமே அவங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். அவங்களை நேசிச்சு கசப்பு உண்டாகாம நேசித்து ஜெபிச்சு அவங்க மூலமாவே கர்த்தர் நன்மை உண்டாக்குவார். இப்ப அவங்க தானே ரோடு போட இதெல்லாம் செய்ய தமிழருடைய வாழ்வாதாரத்துக்கு செய்யறாங்க. இப்ப நிறைய செய்யறாங்க. அவங்க வடக்கு வசந்தம் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு இந்த வடக்கு இந்த பாதிக்கப்பட்ட யுத்தத்துல பாதிக்கப்பட்ட இடத்தை வசந்தமாக்குறோம்னு சொல்லி பெரிய ப்ராஜெக்ட் போட்டு செய்யறாங்க. ஸ்கூலுக்கு அதுக்கு எதுக்குன்னு ஹெல்ப் பண்ணி செய்யறாங்க. இப்ப நம்ம போய் செய்யலாம். இப்ப நம்மளே போய் இந்த ஸ்கூல்ல உள்ள பிள்ளைகளுக்கு பேக் கொடுக்குறோம், ஓகே செய்யுங்கன்றாங்க. நாங்க கொடுத்தோம். ஒரு ஸ்கூல்ல 600 பிள்ளைகளுக்கு பேக் இந்தியால இருந்து செஞ்சு கொண்டு போய் அதுல வசனம் எல்லாம் போட்டு
அவங்களுக்கு போய் அது அரசு எல்லாமே அனுமதி கவர்மெண்ட் அலோ பண்ணுது. நம்ம போய் அவங்க இந்த மக்களுக்கு இப்ப என்ன ஹெல்ப் நம்ம செய்ய முடியும். அப்ப நீங்க வந்து செய்யுங்கன்றாங்கல்ல, அப்ப நம்ம தமிழர்கள் நம்ம செய்ய முடியும். இங்க மேடையில பேசுற அரசியல்வாதிகள் ஒரு சின்ன அங்க போய் செய்யலாம்ல. அதானே அவங்க இங்க போய் பேசிட்டு இருக்கிறத விட, இங்க பேசிட்டு இருக்கிறத விட ஒரு 1000 பேர் ஹெல்ப் பண்றோம். ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஒரு 100 வீடு கட்டி கொடுக்கட்டுமே. கவர்மெண்ட் வேண்டாம்னு சொல்லாது, செய்யன்றாங்கல்ல. அப்ப அதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க உட்கார்ந்து சண்டை பேசுறதுனால நன்மை நடக்க போறாரு. உள்ள இறங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். பேசுறதுனால பிரச்சனைகளை தான் அதிகப்படுத்தி விடுற துவேஷங்கள் உண்டாக்குற மாதிரி தான். இப்ப நல்ல வாய்ப்பு. அரசாங்கம் வந்து நீங்க என்ன செய்யுங்கன்றாங்க நமக்கு உடனே. பாருங்க என்னன்னாலும் செய்யலாம். இப்ப உங்களுக்கு ஆஸ்பத்திரி ஹெல்ப் செய்யலாம், ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம், எனி ஹெல்ப் நீங்க செய்யலாம். அப்போ அது மாதிரி நீங்க இங்க இருந்து கூட்டமும் கவர்மெண்ட் அலோ பண்ணது செய்யலாம். அப்படி வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ நம்ம இந்த இலங்கை மக்களுக்காக எப்படி ஜெபிக்கலாம்? அதான் முதல்ல ஸ்தோத்திர ஜெபம். ரெண்டாவது வந்து தமிழ் சிங்கள மக்களுக்குள்ள நல்ல ஐக்கியம் ஏற்பட, இனி ஒரு துவேஷம் உண்டாகாதபடி இருக்க, அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். மூன்றாவது வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கணும். வேற ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் சொன்னார், சொன்னபடி யுத்தத்தை நிறுத்திட்டார். அப்ப சொன்ன அடையாளத்தை காமிச்சிட்டார். அப்ப கர்த்தர் சொன்னபடி ஆசீர்வதிப்பார். நீர் என்ன வாக்கு கொடுத்தீரோ அதன்படி ஆசீர்வதியும். ஒண்ணு நிறைவேறினா அடுத்து நிறைவேறணும்ல. அவருடைய வாக்குத்தத்தத்தை முழுவதுமா நிறைவேற்றவர். அதை சொல்லி வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிச்சா போதும். நீர் என்ன சொன்னீரோ அதை இதுவரைக்கும் செய்திருக்கிறீர், அதனால இன்னும் உயர்த்துவேன்னு சொன்னீர், ஆதி நிலைமைக்கு திருப்ப அதை செய்யும். எங்க தமிழர்களை தேசத்துக்கு ஆசீர்வாதம் அளிப்பேன்னு சொன்னீர், அதை நிறைவேற்றும். அறுவடையை நான் தருவேன், பெரிய ஆத்மாக்களை தருவேன், அறுவடை நாட்கள் சொன்னீர். அப்ப எங்களுக்கு ஆத்மாக்களை தாருன்னு சபையும் விசுவாசிகளையும் ஜெபிக்கணும். வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிச்சாலே போதும், அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். அந்த கர்த்தர் வந்து அந்த தேசத்துக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார் அப்படிங்கறது அங்க இருக்க எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சாராது. இப்ப நாம 4 இடத்துல கூட்டம் நடக்கிறோம், அங்க எல்லாம் தெரியும். அவங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். ஏன்னா மட்டக்களப்பு அந்த ஏரியாவில சொல்லி இருக்கிறோம், யாழ்ப்பாணத்துல சொல்லி இருக்கிறோம், இப்ப திரிகோணமலையில சொல்லி இருக்கிறோம், கிளிநொச்சியில சொல்லி இருக்கிறோம். கர்த்தர் இந்த தேசத்தை குறித்து இப்படி ஒரு நல்ல இந்த நினைவுகள் வச்சிருக்கிறார், அது குறித்து வந்து பல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத அவங்க நடுவுல வந்து கர்த்தர் பேசின வார்த்தைகளை அவங்களுக்கு எல்லாரும் அறியும்படிக்கு செய்யறதுன்னா நம்ம என்ன செய்யலாம்? அதான் இதான் இப்ப நம்ம செய்ய வேண்டிய. இலங்கைக்கு ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, என்ன வாக்கு கொடுத்திருக்காரு, அவங்க எப்படி சொல்லி ஜெபிச்சு அதை பெற்றுக்கொள்ளணும், இதை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு சீடியா தயாரிச்சோ அல்லது ஒரு புக்லெட்டா போட்டோ நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டா, அப்ப வந்து இலங்கை குறித்து தெய்வ திட்டமோ அல்லது ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம், அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு சொல்லிட்டா அந்த மக்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சாலே போதும். அதை சொல்லி ஜெபிச்சாலே போதும். வசந்தமான இலங்கை, வடக்கு வசந்தம், அரசாங்கம் நம்ம போட்ட புஸ்தகம் வசந்தமான இலங்கை புஸ்தகம் போட்டு ஆகஸ்ட்ல கொடுக்கிறோம். ஓகே, அப்படி பண்ணிடலாம். சரி, இப்ப ஜெபம் பண்ணலாமா? ஆமா, முக்கியமான நேரம். பிரியமானவர்களே, எல்லாரும் நம்ம முழங்கால் படிட்டு கருத்தா ஜெபிக்கணும். இலங்கை தேசத்தை கண்முன்னால நிறுத்தி நாம் ஜெபிக்கணும். ஆண்டவர் இலங்கை தேசத்தை அதிகமாய் நேசிக்கிறார். இலங்கை தேசத்தில் இருக்கிற தமிழர்களையும் சிங்களர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். கர்த்தர் தான் இந்த யுத்தத்துக்கு முடிவை உண்டாக்கினார். கர்த்தர் வாக்கு கொடுத்தபடி அந்த தேசத்தை திரும்ப ஆசீர்வதிக்கவும், தமிழ் மக்கள் உயர்த்தப்படவும், அவருடைய வாழ்க்கை செழிக்கவும், பாதிக்கப்பட்ட மக்களின் மன மகிழ்ச்சியாய் தேவனை துதித்து மேன்மைப்படுத்தப்படவும் ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி ஆசீர்வதிக்க நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கணும். யுத்தத்தை முடிய பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இலங்கை தேசத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீ சொன்னபடி செய்தீரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றினீரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஜெபிக்க வைத்தீரே, ஜெபத்திற்கு பதில் கொடு தீரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சொல் தவறாதவரே, வார்த்தை மாறாதவரே, உம்முடைய அற்புதமான நடத்துதலுக்காக உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் 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 என்று உம்மை துதிக்கிறோம். அப்பா, அல்லேலூயா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். யுத்தத்தை ஓய பண்ணின அன்பிற்காக ஸ்தோத்திரம். ரத்தம் சிந்தப்படுதல்
தேசங்களை நிறுத்தினதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு அந்த தேசத்திலே திறந்த வாசலை வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷத்திற்கான வாசல் திறக்கப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அறுவடையின் காலமாக இருக்கிறபடியினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீ அங்கு தேசத்திலே செய்து வருகிற மகிமையான காரியங்களுக்காக அல்லேலூயா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அப்பா, முழு இருதயத்தோடு அந்த தேசத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சிங்கள மக்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு அன்பை ஐக்கியத்தை உண்டாக்கி இருக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அந்த துவேஷங்கள் கசப்பு வெறுப்புகள் மாற்றப்பட்டிருக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா ஐயா, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லா சபைகளுக்காக ஸ்தோத்திரம், பாஸ்டர்மார்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அங்க இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கோடி கோடி நன்றி என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் இலங்கை தேசத்திற்காக ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும், நீ சொன்ன வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆதி மேன்மைக்கு திரும்ப பண்ணுவேன் என்று சொன்னீரே, முந்தின மகிமை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னீரே, முன்பு இருந்ததை போல செழிப்பையும் சீரையும் உண்டாக்குவேன் என்று சொன்னீரே. அப்படி அந்த தேசத்தை நீர் மாற்ற வேண்டும், அந்த ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். ஆமென், ஆமென். நீர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், நீர் சொன்னபடி அந்த தேசத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரை மறுபடியும் அவளை சிறந்திருக்க பண்ண வேண்டும். விசேஷமாய் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களை ஆசீர்வதித்து அந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்ற வேண்டும். நீ சொன்ன வார்த்தை நிறைவேறட்டும். தமிழ் சிங்கள மக்களுக்குள் அன்பு ஐக்கியம் உண்டாகட்டும், ஐக்கியம் உண்டாகட்டும். பொருளாத பிரிவினை நாவிகள் இனி அவளுக்குள்ள எந்த கசப்பான விதையை விதைக்க கூடாது என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய ரத்தத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அங்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி அந்த தேசத்தை ஆசீர்வதிக்க முன்பு இருந்ததை போல கர்த்தர் உயர்த்த, விசேஷமாய் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களை ஆசீர்வதித்த உயர்த்த, தமிழ் சிங்கள மக்களுக்குள்ள அந்த அன்பு ஐக்கியம் நிலைத்திருக்க, எல்லா முந்தின நிலைமைகளை எல்லாம் மாற்றி கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த சாதையா அவர்கள் ஜெபிக்கும் போது அவளோடு இணைந்து நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் வாய்ந்தரண்டு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரிடத்திலே மன்றாடுங்க. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நீர் பேசின வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம் சுவாமி. அந்த தேசம் தேவனுக்கு விரோதமாக நடந்த பொழுது உலகம் எங்கும் சிதறடிக்கப்படுவார்கள் என்றும், பிறகு அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கதன பொழுது திரும்பவும் இஸ்ரவேல் தேசத்துக்கு கூட்டி சேர்க்கப்பட்டு வனாந்தரம் செழிக்கும் என்று நீ சொன்ன வார்த்தைகள் 1948 வருஷத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துல நாங்கள் பார்க்கிறோமே சுவாமி. அதே போலவே எங்கள் அருமையான இலங்கை தேசத்துல நடந்த காரியங்களுக்கு அப்பால உமது அன்பு பிள்ளைகள் எல்லாம் நோக்கி கண்ணீர் வடித்த பொழுது, நான் இந்த தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன், நான் இந்த தேசத்துக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று தீர்க்கதரிசி அனுப்பி அங்கே பேசின வார்த்தைகள் 40வது நாள்ல நீ சொன்ன மாதிரியே நடந்ததுக்காக நன்றி அப்பா, நன்றி, நன்றி. யுத்தம் நிற்கும் என்று நீ சொன்னது எப்படி நிறைவேறினதோ அதே போலவே அந்த தேசத்துக்கு சேமத்தை நான் கட்டளையிடுவேன், தேசத்துக்கு வசந்தத்தை நான் கட்டளையிடுவேன் என்று சொன்னதும் நிறைவேறும் என்று நாங்கள் ஆணித்தரமாக விசுவாசிக்கிறோம். ஏனெனில் யுத்தம் நிற்கும் என்று நீ சொன்னது நிறைவேறினதை போல அடுத்து செழிப்பும் சேமமும் சௌந்தரியமும் அந்த வட மாநிலங்களுக்கு வருவது நிச்சயம் உறுதி. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி. பாழாய் போய் இருக்கும் அந்த நிலங்களும் அந்த வட மண்ணுகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே பூத்து செழிக்க போவதற்காக நன்றி,
நன்றி 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 நன்றி. ஒரு இஸ்ரேல் வனாந்தரத்துல எப்படி அது பூத்து கனி கொடுத்து அழகான புஷ்பங்கள் தோன்றுகிறதோ அதே போலவே அந்த வட இடங்களிலும் பூக்க போவதற்காக, செழிப்படைய போவதற்காக, அழகான மலர்கள் வசந்தம் உண்டாக போவதற்காக நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். அங்குள்ள காற்று உஷ்ணம் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறி உயிர் பெறுவதாக, உயிர் பெறுவதாக. செத்த நிலைகள் எல்லாம் மாறி போய் இயேசுவின் நாமத்தினாலே, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவினாலே அந்த காற்றுகள் அத்தனையும் உயிர் பெற்று மாறுவதாக, மாறட்டும். வானிலை மாறுவதாக, அதை சுற்றிருக்கும் கடல் மாறி எல்லாம் ஜீவன் உள்ளதாகவும் மணல் ஜீவன் உள்ளதாகவும் மாறும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். நீதியும் சத்தியமும் தேசத்திலிருந்து உயிர்ப்பிக்கும்படியாக, மலரும்படியாக ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன், வாக்கு மாறாதவர், சொல் தவறாதவர், சொன்னதை செய்கிற தேவன். இதுவரைக்கும் சொன்னபடியே செய்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் 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 ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். அந்த நிலங்கள் ஆசீர்வதிக்கப்பட, இருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, அவருடைய மனநிலைமையில் ஆசீர்வாதமான மாற்றம் உண்டாக, பயங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள் எல்லாம் மாறி ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாக, ஆதி மேன்மை அவளுக்குள்ளே காணப்பட, ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிக்க, அங்க இருக்கிற பெரியவர்கள் முதல் சிறு பிள்ளைகள் வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்க, நிலங்கள், தோட்டங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட, கர்த்தர் செழிப்பை, நன்மை கொடுக்க, எல்லாம் வலதுகரம் உயர்த்தி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்தபடியே செய்யும், நீ சொன்னபடியே செய்யும், செழிப்பை, நன்மைகளை கட்டளையிடும். இந்த மக்களை, சமுதாயத்தை, பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களை உயர்த்தும் ஆண்டவரே, நீ சொன்னபடி செய்யும் ஆண்டவரே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அன்பு சகோதர வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் அதற்காக ஜெபிக்கும் பொழுது நீங்களும் வலதுகரத்தை உயர்த்தி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்தை நினைக்கிறோம் ஆண்டவரே. இலங்கை தேசத்தை நாங்கள் நினைப்பதற்கு முன்பாகவே நீர் நினைத்து விட்டீரப்பா. தேவனே, அந்த தேசத்தின் மேல் நீர் உம்முடைய கண்களை வைத்து விட்டீர் ஆண்டவரே. இலங்கையிலிருந்து கூப்பிட்டவருடைய கூக்குரலின் சத்தத்தை கர்த்தர் கவனித்தீர் ஆண்டவரே. அந்த தேசத்தின் மேல் அவர்கள் பட்ட வேதனைகள் போதும், அவர்கள் பட்ட கண்ணீர் போதும், அவர்கள் ஆண்டவரை சிந்தின ரத்தம் போதும் என்று கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்ததோடு மாத்திரம் அல்லாமல் உம்முடைய ஜனங்களுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டு அந்த தேசத்தை மறுபடியும் புதுப்பிப்பதாக நீ சொன்ன வாக்குத்தத்தத்தை நாங்கள் உம்முடைய சமூகத்தின் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி அதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். காடுகள் செழிப்பதாக, கடுவெளிகள் ஆண்டவரை தோன்றுவதாக, தேவனே, மேடுகள், பள்ளங்கள் எல்லாம் சமவெளிகளாய் மாற்றப்படுவதாக, தேவனே, ஆறுகள் செழிப்பதாக. ஆண்டவரை, எங்கள் இலங்கை தேசத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே உம்முடைய ஊழியர்களாகிய நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஜெபிக்கிறவர்களாகிய நாங்கள் யாவரும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த தேசத்தின் ஒவ்வொரு அங்கலத்திலும் ஆண்டவரை இப்பொழுது அது ஆண்டவர் வெளிப்படுவதாக. ஆண்டவரை, அங்கு இருக்கக்கூடிய நல்ல குடும்பங்கள் யாவற்றையும் ஆசீர்வதியும், தொழில் கேந்திரங்களை ஆசீர்வதியும், அவருடைய துறைமுகங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர், அவர்களுடைய காண்டவரை காணப்படுகிற வயல் நிலங்களை ஆசீர்வதியும், எஸ்டேட் தோட்டங்களை ஆசீர்வதியும், ரப்பர் தோட்டங்களை ஆசீர்வதியும். தேவனே, அவருடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும். அங்கே இருக்கக்கூடிய சாலை வசதிகளை கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நல்ல கட்டிடங்களை எழுப்பும் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே, பல தேசங்களோடு ஒரு தொழில் வர்த்தகத்தை கர்த்தர் ஏற்படுத்துவீராக, தொழில் நகரங்களை உருவாக்குவீராக. தேவனே, அவனுடைய பிள்ளைகள் பட்ட வேதனைகளுக்கு அதிகமா இனி அவர்கள் சந்தோஷத்தின் நாட்களை 7-70 நீர் திரும்ப பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதை ஆசீர்வதிக்கிறவருடைய கால்கள் இந்த தேசத்திலே சுற்றி திரியட்டும் ஆண்டவரே. பல தேசங்களோடு அவர்களுக்கு நல்ல வியாபார தொடர்புகளை ஏற்படுத்தும். அவர்களுடைய செழிப்பாக அவருடைய பொருளாதாரத்தை மாற்றும் ஆண்டவரை. விழுந்து போன பொருளாதாரத்தை உயர்த்தி அருளும். அங்கே காணப்பட்ட துவேஷங்களை மறைந்து போக பண்ணும். அவர்கள் பட்ட வேதனைகளுக்கு அதிகமாய் சமாதானத்தை தேசத்திலே கர்த்தர் பெருக பண்ணும். நீர் அதற்கேற்ற வாக்குத்தத்தங்களை இந்த பூமிக்கு நீர்
தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கே பாவம் பெருகினதோ அங்கே கர்த்தருடைய கிருபை பெருகுமா போல, எங்கே கண்ணீரும் ரத்தமும் சிந்தப்பட்டதோ அந்த இடத்திலே ஆண்டவரே தேவனால் ஆண்டவரே பெரிய மகிமையானது வெளிப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகள் செழிக்கட்டும் ஆண்டவரே, ஊழியங்கள் செழிக்கட்டும் ஆண்டவரே. அநேக ஊழியர்களை எழுப்பும் ஆண்டவர், ரட்சிக்கப்படுகிற கூட்டத்தை திரளாய் எழுப்பும். அந்த தேசத்தின் எல்லைகள் முழுவதிலும் கர்த்தர் தம்முடைய கண்களை வைத்து பறந்து காக்கிற பட்சி போல அந்த தேசத்தை நீர் மூடிக்கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அடுத்த முறை நாங்கள் கேள்விப்படும் பொழுது அந்த தேசம் இன்னும் பல படிகள் செழித்து வளர்ந்து ஆண்டவர் சீர்பெற்று ஆண்டவர் கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவர் நிலைத்திருக்கிறது என்கிற காரியங்களை நாங்கள் கேட்க உதவி செய்தீர்கள். நீரே அதற்கு நன்மையான கிரியைகளை நிறைவேற்றும் நீர் சொன்னீர், அதை செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தகப்பனே, உங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பதில் தந்து கொண்டிருக்கிற அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவளை ஆசீர்வதிக்கிறோம். பயங்கள் உள்ளத்தை விட்டு விலகட்டும், குழப்பங்கள் கலக்கங்கள் உள்ளத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எல்லாருக்குள்ளும் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் உண்டாகட்டும். என் எதிர்காலத்தை குறித்த பயங்கள் கலக்கங்கள் முற்றிலும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. விதவைகள் ஆக்கப்பட்டு நிற்கிற எங்கள் சகோதரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய மனதில் இருக்கிற துக்கங்களை மாற்றி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை அமைத்துக் கொடுப்பீராக. நன்மைகளை கண்டு மகிழும்படி ஆசீர்வதிப்பீராக. இழந்து போனதை எல்லாம் திரும்ப கொடுப்பீராக. இழந்து போன வீடுகள், நிலங்கள், சொத்துக்கள், வருமானங்களை எல்லாம் திரும்ப கொடுத்து ஆசீர்வதியும். இலங்கை தேசத்தில் இருக்கிற எங்களுடைய மக்கள் இழந்து போன நன்மைகளை 2 மடங்காய் திரும்ப தாரும். ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்புவீராக. குழந்தைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர். எல்லா தீங்குக்கு விலக்கை காத்துக் கொள்ளுவீராக. பாதிப்புகளுக்கு விலக்கை காத்துக் கொள்ளுவீராக. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். சபைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பாஸ்டர்மார்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அந்த ஊழியர்களை ஆசீர்வதியும், அவளை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். யாரும் சோர்ந்து விடாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இது இலங்கைக்கு அறுவடையின் காலம் என்று சொன்னீரே. அவள் இறங்கி ஊழிய செய்ய கிருபை கொடுப்பீராக. ஒவ்வொருவரை வல்லமையாய் பயன்படுத்துவீராக. அவர்கள் மூலமாய் திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட சுவிசேஷத்தின் ஒளி அவருடைய மனதிலே பிரகாசிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இருளில் இருக்கிற மக்கள் இந்த பெரிய வெளிச்சத்தை காண செய்து அருளும். ஒவ்வொரு சபையும் வளர்ந்து பெருகும்படி கர்த்தர் ஆசீர்வதியும். சபை ஊழியங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணி அருளும் ஆண்டவரே. புது புது சபைகள் உருவாக எல்லா மக்களும் மெய்யான தெய்வத்தை அறிந்து மகிழ்ந்திருக்க உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இலங்கை தேசமே இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிங்கள மக்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். தமிழ் மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அங்க இருக்கிற இஸ்லாமிய மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லாரும் மெய் தெய்வமாக அறிந்து கொள்ளட்டும். ஒரு பெரிய ஆசீர்வாதமான மாற்றம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தரப்படி ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். பதில் கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். நீ உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் இலங்கை தேசத்திற்காக தினமும் ஜெபம் பண்ணுங்க. நீங்க இலங்கை தேசத்தில் இருந்தா ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. வெகு சீக்கிரத்துல எல்லாருடைய வாழ்க்கை ஆண்டவர் மலர செய்வார். ஒரு வசந்தத்தை கத்தர் கொண்டு வருவார். பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க காண்பீங்க. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, சொன்னபடியே செய்வார். ஆமென். உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வரவேற்கிறோம். அனுப்ப வேண்டிய முகவரி ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49.